நாளை ஆடிப்பெருக்கு தாலிக்கயிறு எப்போது மாற்றலாம்? இன்றே வீட்டில் இதை வாங்கி வையுங்கள். நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும். இதனை 18ஆம் பெருக்கு என்றும் கூறுவார்கள். நதியை பெண்ணாக வணங்கும் நாள். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கன்று நதிகளை வழிபடுவதன் மூலம் நீர்வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு நாளில் என்ன செய்யலாம்? ஆடிப்பெருக்கு நாளில் புத்தாடை அணிந்து சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் மற்றும் வடகம் முதலான பதார்த்தங்களை எடுத்துச் சென்று நதிக்கரைகளில் அமர்ந்து நதிகளை தாயாக கருதி பூஜித்து விருந்துண்டு மகிழ்வார்கள். இந்த தினத்தில் செய்யப்படும் மங்கள காரியங்கள் பன்மடங்கு பலன் தரும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது என்பதால் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே காவிரியில் நீராடுவதை தவிர்த்து ஆடிப்பெருக்கை பாதுகாப்பாக கொண்டாடுங்கள். ஆடிப்பெருக்கு நாளில் தாலிக்கயிறு எப்போது மாற்றலாம்? ஆடிப்பெருக்கன்று பெண்கள் தாலி பெருக்கி போடுவார்கள். இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்பது நம்பிக்கை. மேலும் புது மணப்பெண்கள் ஆடிப்பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். ஆடிப்பெருக்கு நாளில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாலிக்கயிற்றை மாற்றிக் கொள்வது சிறப்பான பலன்களை தரும். இல்லையெனில் காலை 10:30 முதல் 11:00 வரை மணிக்குள் மாற்றிக் கொள்ளலாம். பகல் 12 மணிக்குள் தாலிக்கயிறு மாறுவது சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. இறங்கு பொழுதில் நல்ல நேரம் இருந்தாலும் தாலிக்கயிற்றை மாற்றுவதை தவிர்ப்பது நல்லது. ஆடிப்பெருக்கு நாளில் செய்ய வேண்டியவை. ஆடிப்பெருக்கு நாளில் பெருக்கத்திற்குரிய செயல்களை தொடங்குவது சிறப்பை தரும். புதிய தொழில்கள் அல்லது வணிகங்களை துவங்கலாம். புதிய வேலை முயற்சிக்கலாம். சுயதொழில்கள் துவங்கலாம். கலைகள் கற்க துவங்கலாம். நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். செல்வம் பெருக. ஆடிப்பெருக்கு நாளில் எதை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். அதற்காக வீட்டில் பணவரவு பெருக நகைத்தான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களால் முடிந்த அளவிற்கு ஏதாவது பொருட்களை வாங்கலாம். அதாவது ஆடிப்பெருக்கு நாளில் வீட்டில் செல்வம் பெருக கல் உப்பு, மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து பிறகு அதை பயன்படுத்துவது நல்லது. ஆடிப்பெருக்கு அன்று அரிசி, சர்க்கரை, பருப்பு, உப்பு, மிளகாய் வத்தல், புளி, எண்ணெய் போன்ற பொருட்களை முன்கூட்டியே வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஆடிப்பெருக்கு நாளில் வீட்டில் அனைத்தும் நிறைவாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும். நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.